எனிமீஸ் ஆஃப் த கிராஸ், கிறிஸ்துவின் பகைஞர்கள், கிறிஸ்துவினுடைய சிலுவையின் பகைஞர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதை தான் அவர் அந்த நேற்று படித்தது அதே தான். இந்த வசனம் தான் நான் தேடிட்டு கிடந்தேன், கரெக்டாக வந்திருக்கு. அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவருடைய மகிமை அவர்களுடைய லட்சையே, அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். இதுதான் நம்முடைய சிந்தனை எங்கே இருக்கிறது என்பதை தான் ரொம்ப யோசிக்கணும். நாம் படிக்கணும், நல்லா ட்ரெஸ் போடணும், நல்லா சாப்பிடணும், மகிழ்ச்சியாக இருக்கணும். இது இறைவன் நமக்கு நியமித்திருக்கிறது. அப்படிலாம் கிடையாது. நீங்கள் கிறிஸ்தவர்கள் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் எப்படி இருக்கணும்? பாடுகளிலும் கஷ்டங்களிலும் வறுமையிலும் பிணியிலும் சிக்கி இருக்க வேண்டும் அப்படின்னு பாதி பேர் போதிக்கிறான். இறைவன் ஆதாம் ஏவாளை படைக்கும்போது இப்படி தான் படைச்சாரா? நீங்கள் போய் பிச்சை எடுத்து தின்னுங்க அப்படி நான் படைச்சார்? நீங்கள் வறுமையிலே இருங்கள் அப்படி சொன்னாரா? இல்லை யோபுவை கூப்பிட்டு நீ என்னை உண்மையாக விசுவாசித்தனாலே நீ வறுமையிலிருந்து என்னை பிரதாப்படுத்து, எனக்கு மகிமை உண்டாக்குன்னு சொன்னாரா? இல்லை தாவீதை அப்படி சொன்னாரா? இல்லை யோசேப்பை சொன்னாரா? இல்லை ஆபிரகாம் இடத்துல நீ என்னை தேடுகிறதுனாலே நீ வறுமையிலும் வறுமை அடைவாய் அப்படின்னு சொன்னாரா? ஆண்டவர் நமக்கு இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து ஆசீர்வாதங்களையும் தர விரும்புகிறார். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று தான் ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய உள்ளத்திலே இன்னொரு எதிர்குரல் வருகிறது. அதெல்லாம் நீ இந்த மாதிரிலாம் செஞ்சேன்னா ஒன்றுத்துக்கு லாய்க்கப்பட முடியாது அப்படின்னு ஒரு எதிர்ப்பு குரல். நம்முடைய மனதை நாம் ஆராய்ந்து பார்த்தோம் என்றால், அமைதியாக உட்கார்ந்து தியானிச்சோம்னா நல்லதை சொல்கிற ஒரு குரல் கேட்கும், அதுக்கு நேர் எதிர்மறையான ஒரு குரல் கேட்கும். எனக்குள்ளே பாவம் இருக்கிறது, அது என்னை தூண்டுகிறது அப்படின்னு பவுல் சொல்கிறார். நான் விரும்பினதை செய்யாமல் விரும்பாததையே செய்கிறேன். அப்படி என்றால் நான் அல்ல, எனக்குள் வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. இறைவனுக்கு விரோதமாக செய்ய வேண்டும், நல்ல காரியத்துக்கு விரோதமான செய்ய வேண்டும் என்று ஒரு குரல் உள்ளேயே இருக்கிறது. அதான் இயேசு சொன்னார், நீங்கள் எப்படி வாழணும், ஏன் உங்களுடைய பாவங்களிலே நீங்கள் சாவீர்கள் என்று சொன்னார். நீங்கள் இறைவனை தேடலைன்னா அந்த எதிர்ப்பு குரலுக்கு எப்படி ஏவாள் என்ன பண்ணார்? அந்த பழம் ரொம்ப அழகான பழங்க, ரொம்ப சுவையுடையது, ரொம்ப நேர்த்தியானது, எல்லா விதமான நோய்களிலிருந்தும் உங்களை விடுதலையாக்கக்கூடியது, உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடியது. இப்போ நானே பேசுகிறேன்னா அந்த பழத்தை சாப்பிட்டதுனால தான் ஒரு பாம்பு என்னால் பேச முடியுது. நல்லா யோசனை பண்ணி பாருங்கள், வேறு எங்கேயும் பேச முடியாது. அப்பேற்பட்ட ஒரு அருமையான பழத்தை உண்மையிலேயே இறைவன் உங்களை சாப்பிடலன்னு சொன்னாரா? ஒன்றுக்கு 2 முறை யோசனை பண்ணி பாருங்கள். அப்படி அவர் ரொம்ப நல்லவர், இறைவன் மிகவும் நல்லவர். இந்த உலகத்தில் இருக்கிற சந்தோஷங்களை அனுபவிக்க வேண்டாம் என்று இறைவன் சொல்லியிருப்பாரா? இந்த உலகத்திலே நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று தான் இறைவன் உங்களை படைத்தார். அதை எப்படி சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டாம் என்று இறைவன் சொல்லியிருப்பார்? ஆகவே நீங்கள் போய் இந்த உலகத்தில் உள்ள எல்லா சந்தோஷங்களையும் அனுபவிங்கள் அப்படின்னு சாத்தான் சொல்கிறான். அந்த பழம் ரொம்ப நல்ல பழம், நீங்கள் சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. அதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஞானம் அதிகமாக வரும். அப்போ அறிவு வந்துருச்சு. அந்த பழத்தை சாப்பிட்ட உடனே ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அறிவு வந்துருச்சு. தாங்கள் நிர்வாணிகளாக இருப்பதை உணர்ந்தார்கள். உடனே ஓடி போய் ட்ரெஸ்ஸு போட்டான். அது வரைக்கும் அறிவு வரல. அறிவு வந்துருச்சு. எப்போ வந்துச்சு? இறைவனுக்கு விரோதமாக போன உடனே அறிவு வந்துருச்சு. அப்போ இறைவனுக்கு விரோதமாக போயிட்டான். இப்போ என்ன சொல்கிறான்? பாவத்திலும் படுகொலியிலும் சிக்கி தவிக்கிறார். அதிலிருந்து கிடைக்கிற மீட்பே கிடைக்கவில்லை. இதைத்தான் 2 குரல் சொல்கிறார். இந்த உலகத்திலும் அதில் உள்ளவர்களும் நாடி போகாதீர்கள் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? 99% பேர் இந்த உலகத்தில் என்ன இருக்கிறதோ இந்த உலக இன்பங்களை நாடி செல்கிறார்கள். எல்லா விதமான ஞானிகளும் அதுதான் இந்த உலகத்தில் இருப்பவர்களை சிற்றின்பம் பேரின்பம்னு 2ஆக பிரிக்கிறாங்க. எல்லா சமய தலைவர்களும் எல்லா ஞானிகளும் அதுதான் சொல்கிறாங்க, இந்த உலகத்தில் இருக்கிறவைகளை நீங்கள் அனுபவிக்க வேண்டும், ஆனால் அவற்றை தகாத விதமாக அனுபவிக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணுறாங்க? இப்போ ஜான் ஜெபராஜ் கேஸை எடுத்துக்குவோம். என்ன சொன்னார்? இனிமேல் நாங்கள் ஃப்ளைட்டு வாங்கிட்டு தான் வருவோம், இனிமேல் நாங்கள் மிக பிரம்மாண்டமான கூட்டங்களை நடத்துவோம், இனிமேல் நாங்கள் ஆடம்பரமான கார்களில் தான் வருவோம், பெரிய பெரிய வீடுகளை கட்டுவோம், எல்லாம் கட்ட தான் செய்யணும். ஆனால் அது நம்முடைய நோக்கம் அல்ல.
முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், பின்பு இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது உலகத்தை தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் உங்களை விட்டு பிடுங்கி போடப்படும். இந்த இதில் தான் தவறுனாங்க. அப்போது இயேசு கிறிஸ்துவின் காலத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் யார் சிலுவையின் பகைஞர்கள் யார் அப்படின்னு கேட்குறார். த எனிமீஸ் ஆஃப் த கிராஸ் யார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். த கிராஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த தீம் ஆஃப் த பைபிள், த ஹார்ட் ஆஃப் த காஸ்பல் அண்ட் த சீஃப் சோர்ஸ் ஆஃப் பிரைஸ் இன் ஹெவன். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை தான் நம்முடைய பைபிளோடைய மைய கருத்து, இந்த வேதாகமத்தின் மைய கருத்து, சுவிசேஷத்தின் இதயமாக அமைந்திருக்கிறது. அன்று வானத்திலே நம்ம பரலோக ராஜ்யத்திலே இருக்கும் துதியின் மூலாதாரமான மைய மூலாதாரமாக இருக்கிறது. எல்லாவற்றும் காரணம் இந்த சிலுவை தான். இந்த சிலுவை பல ஆண்டுகளாக, நூற்றாண்டுகளாக, பல ஆயிரம் ஆண்டுகளாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மாத்திரம் இப்பேற்பட்ட பெயரை அடைவதற்கு காரணம். பல கொலைகாரர்களுக்கும் திருடர்களுக்கும் பொல்லாதவர்களுக்கும் தண்டனை கொடுப்பதற்காக அங்கே சிலுவையை அவர்கள் வைத்திருந்தார்கள். சிலுவையில் நம்ம ஊரில் வந்து கழுமரம்னு ஒன்று இருக்கும். அந்த கழுமரம் ஊசியாக இருக்கும். அதில் எண்ணெய் தூக்கி அதில் போட்டுருவாங்க. அது ரெண்டாக பொழந்து போட்டுரும், துடித்து சாகணும். அதே மாதிரி அவன் அந்த காலத்தில் சிலுவையை வச்சுருந்தான், துடித்து சாகிறதுக்காக. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் சிலுவைக்கு மட்டும் இப்பேற்பட்ட பேர் கிடைக்கும். இன்றைக்கி சிலுவைனா என்னடா, நேராக இயேசு கிறிஸ்துவ தான். ஒரு உலகத்தில் இருக்கிற ஒரு மனிதன் கூட சிலுவை என்றவனே இயேசு கிறிஸ்து ஞாபகம் வராமல் எதுவுமே வராது. அப்பேற்பட்ட அந்த சிலுவைக்கு எப்பேற்பட்ட மகிமை எப்படி வந்தது? அது இயேசு கிறிஸ்துவின் தூய்மையான இரத்தத்தினாலே வந்தது. The cross of Jesus Christ is the theme of the Bible. The cross is the proof of God's love for sinners and God's hatred for sin. தேவன் பாவத்தை வெறுக்கிறார், ஆனால் பாவிகளை அவர் நேசிக்கிறார். இதான் இந்த இதில் கூட சொல்லுவாங்க, திராவிடர் கழகத்தில் கூட சொல்லுவாங்க, நாங்கள் பிராமணியத்தை எதிர்க்கிறோம், பிராமணர்களை நாங்கள் எதிர்க்கவில்லை. இதான் அவர் சொல்கிறார். ஏன்னா அவர்களுடைய கோட்பாடு பாசிச கோட்பாடு, பாசிச சித்தாந்தங்கள். அடுத்தவர்கள் அழிய வேண்டும், நான் மட்டும்தான் வாழ வேண்டும் என்று நினைக்கிறது தான் பிராமணியம். எல்லாரும் எனக்கு கீழானவர்கள், நான் மட்டுமே உயர்ந்தவன், எனக்கு மட்டும்தான் சொத்து வாங்க உரிமை உண்டு, எனக்கு தண்டனை கிடையாது, நான் எல்லாவற்றையும் அனுபவிக்க முடியும், வேறு எவனும் அனுபவிக்கக்கூடாது, நான் தெருவில் சுதந்திரமாக நடந்து போக முடியும், மற்ற ஜாதிக்காரன் அப்படி நடந்து போடக்கூடாது, நான் நல்ல உடை உடுத்த முடியும், வேறு ஜாதிக்காரன் உடை உடுத்தக்கூடாது, நான் நன்காக கல்வி கற்க முடியும், வேறு எவனும் கல்வி கற்கக்கூடாது. இப்படி தங்களுக்கு தேவையான அத்தனை வசதிகளையும் அவர்கள் செய்து கொள்வார்கள், வேறு யாரையும் அதை அனுபவிக்க விட மாட்டார்கள். இதுதான் பாசிச சித்தாந்தம், பிராமணிய சித்தாந்தம். இதைத்தான் எதிர்க்கிறேனே ஒழிய பிராமணர்களை, சகோதரர்களை நான் எதிர்க்கவில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அது மாதிரி தான் இங்கே இறைவன் பாவத்தை வெறுக்கிறார், பாவியை வெறுக்கவில்லை. அவர்களுக்காக தாம் சிந்தின அந்த இரத்தத்தின் அன்பு இந்த சிலுவை குறிப்பிடுகிறது. இன் வாட் சென்ஸ் வேர் த ஜுடைசர்ஸ் தி எனிமீஸ் ஆஃப் த கிராஸ் ஆஃப் கிரைஸ்ட்? என்னென்ன விதங்களிலெல்லாம் இந்த யூத மார்க்கத்தை பின்பற்றுகிறவர்கள் இயேசு கிறிஸ்துவின் சிலுவைக்கு எதிரிகளாக இருக்கிறார்கள். யூத மார்க்கத்தை பின்பற்றி ஓடுகிறார்கள், மறுபடியும் விருத்த சேதனம் பண்ணணும். அதான் அவர் சொல்கிறார், இந்த நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள், சுன்னத்துக்காரர்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள். நிறைய கிறிஸ்துவ பாதிரியார்கள் இன்றைக்கும் கூட சுவிசேஷர்கள், ஒரு ஆள் சீடி வைப்பார்ல, அந்த சீடியை கொண்டு இடுப்பில் வச்சு, பார்த்தியா இது வானத்திலிருந்து ஏசு எனக்கு சீடி கொடுத்து விட்டார், இப்போ சிடி பிளேயரே இல்லை, இப்போ என்னாச்சு, அதுக்கு தனியாக புதுசாக யூஎஸ்பி டிரைவ் கொடுத்து விடுவாரா? யோசனை பண்ணி பாருங்கள், எப்படி தேவனுடைய மகிமையை வீணடிக்கிறார். இவருடைய நோக்கம் முழுவதும் அநேக ஆத்மாக்கள், அநேக பணம், அநேக கட்டிடம், இது மட்டும்தான். இந்த பூமிக்கு அடுத்தவர்களே அவர்கள் சிந்திக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. யார் யாரே இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாக இருக்கிறாங்க, உண்மையான சத்தியம் என்ன? அதான் இயேசு சொன்னார், சத்தியம் என்பதை நீங்கள் அறிவீர்கள், அந்த சத்தியம் உங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கும். உண்மை உங்களுக்கு தெரியணும்னா இதெல்லாம் நீங்கள் படிக்கணும். சும்மா ஏனோ தானே நம்மளும் சர்ச்சுக்கு போனோம் அப்படி இல்லை. இறைவனுக்கும் உங்களுக்கும் நேரடி தொடர்பு உண்டு. ஒரு தீர்க்கதரிசியோ, ஒரு ஆவியின் வரம் பெற்றவரோ, ஒரு ஊழியரோ உங்களுக்காக பரிந்து பேசுகிறவராக வருவார். ஆனாலும் உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவே நேரடி தொடர்பு உண்டு. நம்முடைய பாவத்திலிருந்து நமக்கு உதவி செய்வதற்காக நமக்கு இன்னொரு துணையாள் நமக்கு தேவன் கொடுப்பார். எப்படி ஆபிரகாமுக்கு யார் துணையை கொடுத்தார்? ஆபிரகாமுக்கு யார் தீர்க்கதரிசி? ஞாபகத்தில் வரலையா? மெல்கிசேதேக்.
மெல்கிசேதேக் யாரு? சாலேமின் ராஜா. சாலேமின் ராஜா, சங்கையின் ராஜா, சுவாமி வாருமே. யாரு பிரதான ஆசாரியராக இருக்க முடியும்? ஆசாரியனாக யார் இருக்க முடியும்? நியாய தீர்மானத்தின்படி லேவி கோத்திரத்திலிருந்து ஒருவன் தான் ஆசாரியனாக வர முடியும். யூத கோத்திரத்திலிருந்து ஒருவர் எப்படி பிரதான ஆசாரியராக வர முடியும்? யூத கோத்திரத்திலிருந்து யார் பிரதான ஆசாரியராக வந்தது? இயேசு கிறிஸ்து. அவர் எந்த முறைமையின்படி வந்தார்? நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் பிரதான ஆசாரியராக இருக்கிறீர். மெல்கிசேதேக் எந்த கோத்திரத்திலே பிறந்தார்? கோத்திர பிதாக்கள் பிறப்பதற்கு முன்பே ஆபிரகாமுக்கு அவர் தீர்க்கதரிசியாக இருந்தார் இல்லையா? அவர் பிரதான ஆசாரியராக இருந்தார். அவர் தான் பலிகளை செலுத்தினார். இதுதான் வேதாகமத்தை நீங்கள் நன்றாக படிக்க வேண்டும். அப்போ யூதர்கள் என்ன பேன்னு முழிக்கிறான். பவுல் இவ்வளத்தையும் விலாவரியாக சொல்கிறார். நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. உங்களுக்கு ஒரு முறைமைகளை மோசே கொடுத்தார். அந்த முறைமைகள் வீணான காரியங்களே கொடுக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து தான் சொன்னார், பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் பொருள் இன்னதென்று தெரிந்து கொள்ளுங்கள். ஞாயிற்றுக்கிழமை ஒருத்தனை குணமாக்கக்கூடாதா? ஆனால் ஒரு மாடு விழுந்தா தூக்கி விடுவீங்களா? என்னையா அது? சட்டத்திட்டங்கள் இருக்குது, அதை உங்களை உணர்த்துவதற்காக உண்டு. அதற்காக சட்டத்திட்டங்களெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு களவு செய்யாதிருப்பாயாக என்ற சட்டத்திட்டம் இயேசு வேண்டாம் என்று சொல்லிவிட்டார், அதனால் நான் போய் திருடுவேன் என்று செய்வாங்களா? இதான் ரெண்டுக்கு முரண்பாடு. அப்போ இதெல்லாம் தெரிந்து கொண்டு கொஞ்சம் நல்ல வேதாகமத்தை படித்த உடனே இவர்களுக்குள்ள முரட்டாட்டம் வந்து விடுகிறது, சுவிசேஷகர்களுக்குள்ளே. இப்போ நீ கிரைஸ்ட்டு நம்ம 4 மாவடி எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை ஜெபகோபுரத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்தெந்த ஊழியர்களே பாருங்கள். அன்றைக்கி ஒரு ஊழியக்காரர் ஓப்பனாக இதுக்கு ஒரு 60 லட்சம் பில்டிங் கட்டுறதுக்காகவும் உங்களுடைய மனதிலே தேவன் ஏவுவார் என்று நம்புகிறேன், நீ தேவையானது நீங்கள் பார்த்து கொடுங்கள் அப்படின்னு கேட்குறேன். பிச்சை எடுக்கலாம். இறைவன் உன்னை கட்டடம் கட்ட சொன்னானா? யோசனை பண்ணி பாருங்க. இறைவனுடைய உண்மையான மனம் திரும்புதலையும் பாவத்திலிருந்து மீட்பையும் ரட்சிப்பையும் போதிப்பதற்கு பதிலாக இந்த உலகத்திற்கு அடுத்த காரியங்களை சிந்திக்கிறார்கள். இவர்களே கிறிஸ்துவின் சிலுவைக்கு விரோதிகள். ஃபார் ஒன் திங் த கிராஸ் எண்டட் த ஓல்ட் டெஸ்டமெண்ட் ரிலிஜன். பழைய ஏற்பாட்டு முறைமைகளை சிலுவையின் அந்த ஒரு காரியம் முடித்து விட்டது. ஆனால் இவங்க இன்னும் அதிலேயே தொங்கிட்டு இருக்காங்க. தசம பாகத்தை நீங்கள் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். அது மட்டும்தான் இப்போ இருக்கிற புதிய சபைகளுடைய ஒரே நோக்கம். வந்திருக்கிற அத்தனை ஆத்துமாக்களிடத்திலும் கட்டாயம் வலியுறுத்தி சொல்வது, தசம பாகத்தை நீங்கள் கொடுத்தே ஆக வேண்டும். பழைய ஏற்பாட்டு காரியத்தை தேவன் முடித்து விட்டார், புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வந்து விட்டார் என்பது நீ ஏன் அதை மட்டும் திணிச்சுக்கிட்டே இருக்க? ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வர வேண்டியிருந்தால் நீங்கள் சபிக்கப்பட்டு போவீர்கள் அப்படின்னு நிறைய பாதிரியார்கள் சொல்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை தான் ஓய்வு நாள்னு உங்கள்கிட்ட யார் சொன்னது? நியாயப்பிரமாணத்தின்படி யோசனை பண்ணி நீங்கள் யூத மார்க்கத்தை பின்பற்றுகிறவர்களாக இருந்தால் என்றைக்கு ஓய்வு நாள் உங்களுக்கு? சனிக்கிழமை ஓய்வு நாள். ஆனால் இவன் ஞாயிற்றுக்கிழமை வரலைன்னா சபிக்கப்பட்டு போயிடுவாங்களாம். சனிக்கிழமை வரலைன்னா தான் ஏன் சபிக்கப்படணும்? அப்போ அத்தனை கிறிஸ்தவர்களும் சபிக்கப்பட்டவர்கள். ஏன்னா எல்லாம் சனிக்கிழமை சர்ச்சுக்கு வராமல் ஞாயிற்றுக்கிழமெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கான். பழைய ஏற்பாட்டை தேவன் முடித்து விட்டார். எது முக்கியம்? நீங்கள் தேவனிடத்திலே அன்போடு பழகிறீர்களா? அவருடைய சித்தத்தின்படி செய்கிறீர்களா? இறைவனுடைய சித்தத்தின்படி செய்கிற அத்தனை பேரும் இறைவனுக்கு பிரியமானவர்கள். அந்த மகா சக்தி உங்கள் பின்னாலேயே வந்துக்கிட்டு இருக்கு. இதை நீங்கள் உணர வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் அந்த மகா சக்தியை நீங்கள் தொழுது கொள்ள வேண்டும். அந்த சக்தி உங்களுக்கு துணை இருந்தால் உங்களுக்கு எதிர்ப்பாளர்கள் யாருமே இல்லை. அந்த சக்திக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். ஒரு பிரதமர் மோடி இருக்கார். அவர் நம்ம போய் ஃபோனில் பேச முடியுது. அவர் நமக்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்ய தயாராக இருக்கிறார். அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம செய்வோமா? யோசனை பண்ணி பாருங்கள். எப்போ வேணாலும் நீங்கள் ஃபோன் பண்ணி மோடிகிட்ட நீங்கள் பேச முடியும். ஏதாவது ஒரு பிரச்சனைனா மோடிகிட்ட சொல்ல முடியும். உடனே அவர் ஃபோனை எடுத்து, சரி அப்படியானா இந்த உடனே லோக்கலில் போலீஸ் ஸ்டேஷனில் சொல்கிறேன், என்னன்னு பார்க்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறார். இப்படி உடனுக்குடன் உங்களோடு பேசி கொண்டிருக்கிற ஒரு பிரதமர் சொல்வதை நீங்கள் கேட்காமல் போவீர்களா? யாரை தேடி போனீர்கள்? அதான் இயேசு கேட்குறார். யாரை தேடி போனீர்கள்? மெல்லிய வஸ்திரம் தரித்திருக்கிறவர்களையா அல்லது தீர்க்கதரிசிகளையா?
யாரை தேடி போனீர்கள்? அரசர் மாளிகைகளில் வசிப்பவர்களே யாரை தேடி போனீர்கள்? அவர்களிலும் மேலானவர் இங்கே இருக்கிறார். அதான் இயேசு. இந்த வசனத்தோட அர்த்தம் புரியுதா? எல்லாரிலும் மேலான தேவன் உங்களோடு கூட இருக்கிற அந்த மகா சக்தி உங்களோடு இருக்கும்போது நீங்கள் ஏன் தவிக்கணும்? அவர் சொல்படி நடந்தால் என்ன? அவர் சொல்படி நடப்பது ஒன்றும் கஷ்டம் இல்லையே. அதான் சொல்கிறார், என்னுடைய சுமை மெதுவாயும் என்னுடைய நுகம் லகுவாயும் இருக்கும். என்னை பின்பற்றுவது அப்படி ஒன்றும் கஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பை ஹிஸ் டெத் அண்ட் ரிசரக்ஷன், இயேசு கிறிஸ்துவின் மரணம், மரணத்திலிருந்து உயிர்த்தெழுதல், இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். மரணத்தோடு எல்லாரும் நம்புகிறார்கள், உயிர்த்தெழுதலை நம்ப மாட்டார்கள். By his death and resurrection, Jesus accomplished a spiritual circumcision that made ritual circumcision unnecessary. அவருடைய உயிர்த்தெழுதலின் வாயிலாக அவர் ஆவிக்குரிய அந்த விருத்த சேதனம் அதை நிறைவு செய்து விட்டார். ஆவிக்குரிய விருத்த சேதனம் என்றால் என்ன? ஆவிக்குரிய விருத்த சேதனம் என்பது, இப்போ தேவனுக்கு பிரியமானவர்களாக ஒன்றிணைக்க வேண்டும் என்றால் என்ன சொல்றாரு? விருத்த 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் சுன்னத்து பண்ணணும். அப்போ ஆண்களுக்கு மட்டும்தான் சுன்னத்தை செய்ய முடியும், பெண்களை எல்லாம் தேவனுக்கு பிரியமானவர்கள் இல்லையா? இப்படி ஒரு கோட்பாடு போகிறது. அதை தேவையில்லை. ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, பிரஜாதியான் என்றும் இல்லை, யாருமே கிடையாது, எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் என்ற வசனத்திற்கு இயேசு கொண்டு வருகிறார். எவ்ரிதிங் த ஜுடைசர்ஸ் advocated have been eliminated by the death of Christ on the cross. யூத மார்க்கத்தை பின்பற்றுகிறவர்கள், யூத சமயத்தை பின்பற்றுகிறவர்கள் என்ன சொன்னாங்க? எல்லாத்துலேயும் தசம பாவம் கொடுக்கணும். ஞாயிற்றுக்கிழமையில பயங்கர வெறி கொண்டவனாக இருப்பாங்க. 5 வேளை தொழுகை நடத்த வேண்டும், கைகளையும் கால்களையும் சுத்தமாக கழுவ வேண்டும். இப்படி இந்த சரீரத்திற்கு அடுத்த காரியங்களிலேயே வெறி கொண்டு போயிருப்பார். நம்முடைய மார்க்கத்தை சேர்ந்தவர்களை தவிர மற்றவர்கள் அத்தனை பேரும் கொலை செய்ய வேண்டும். இதுதான் இந்த பிராமணிய கோட்பாடு. நம்முடைய ஜாதியை சேர்ந்தவர்களை தவிர மற்ற அத்தனை பேர்களையும் படிக்கக்கூடாது, மற்ற அத்தனை பேரும் தெருவில் போகணும், மற்ற அத்தனை பேரும் நாசமாக போகணும். இதே அவங்களுடைய நோக்கம். இந்த கோட்பாட்டை தான் பெரியாரும் அம்பேத்கரும் எதிர்த்தார். அப்படி எதிர்க்கவில்லை என்றால் இத்தனை பெருங்கூட்டம் கல்வி அறிவு பெற்றிருக்காது, உடை பெற்றிருக்காது, மருத்துவம் பெற்றிருக்காது. இயேசு கிறிஸ்துவும் அதைத்தான் சொன்னார். உங்களுடைய பாரம்பரியங்களினாலே நீங்கள் ஏன் இந்த கிறிஸ்துவின் முறை, இந்த தேவனுடைய முறைமைகளை அவமாக்குகிறீர்கள்? பாரம்பரியம் சொல்லி தேவனுடைய கட்டளைகளை எல்லாம் அவமாக்கி போட்டார்கள். அதான் அன்றைக்கி ஒரு பிராமணர் கூட ரீல்ஸில் சொன்னார், எங்கேயா இருக்குது உங்களுக்கு பரிகாரம் என்ற சொல்லே இல்லை, எந்த வேதத்திலையுமே இல்லை, பகவத்கீதையிலும் இல்லை, ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம், எந்த வேதத்திலையும் பரிகாரம் என்ற சொல்லே இல்லை. இந்து மதம் முழுவதும் பரிகாரத்தினாலே இந்த பரிகாரம் செய்ய அந்த பரிகாரம் செய்கின்ற இருக்கு. இதே மாதிரி தான் யூத மார்க்கத்திலும் நிறைய கோட்பாடுகள் உண்டு. எந்த கோட்பாடுகளுமே இல்லாத கோட்பாடுகளை இவர்கள் சடங்காச்சாரமாக பின்பற்றி வந்தார்கள். அதை ஒன்றுமில்லாமல் ஆக்கி போட்டது தான் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை. தன்னுடைய சுயநீதி என்று ஒன்றுமே இல்லை. இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் அவருடைய மகிமையும் மட்டும்தான் உண்டு. Furthermore, the cross condemned everything that they lived for. Jesus had broken down the wall that stood between Jews and Gentiles. அவர்கள் அதுவரை வாழ்ந்து வந்த எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாமல் அவமாக்கி போட்டது. அவருடைய வாழ்க்கை முறைனா என்ன? விளையேறு நீண்ட அங்கிகளை, இன்னைக்கு முஸ்லீம் இந்த அரபி நாடுகள் அவங்க பேர் ஷேக்கெலாம் போட்டிருக்காங்களே, அது மாதிரி தான் யூதர்களும் பியூர் ஒயிட் ட்ரெஸ்ஸில் போட்டுவாங்க. ஏன்னா அவங்க பரிசுத்தவாங்கலாம். அதான் இயேசு அவர்களை கூப்பிட்டு சொன்னால், நீங்களாம் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள் தான். கல்லறைகள் பூரா வெளியில் வெள்ளை வெள்ளையன்னு இருக்கும், உள்ளே என்ன இருக்கும்? அசுத்தங்களால் நிறைந்திருக்கும். அப்படி தான் வெளியில் நீங்கள் வெள்ளை வெள்ளையர் நீண்ட அங்கிகளை தரித்துக் கொள்கிறீர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வஸ்ஸலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்களே, அது மாதிரி அவன் பிரைஸ் தி லார்ட் சொல்லிக்கிட்டே இருப்பான். இறைவனுக்கு துதியை சொல்லிக்கொண்டே இருக்கிறான் யூதர்கள். ஆனால் உள்ளபடி எப்படின்னா அவர்கள் கிறிஸ்துவுக்கு பகைஞர். அவருடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்ததுன்னா மிக கொடூரமாக இருந்தது. வெளியவர்களை நசுக்கினார்கள். இன்றைக்கு மாதிரி யூதர்கள் கடைசி வரைக்கும் அவங்க நிம்மதியே கிடையாது. யூதர்களுக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் நிம்மதியே கிடையாது. இன்னும் பழைய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் ஒரு காலத்தில் நிம்மதி கிடையாது.
நமக்கு பண தேவை வந்த உடனே நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஃபோன் லிஸ்ட்டில் ஒரு 15 பேர் 20 பேர் இருப்பான். அத்தனை பேருக்கு ஃபோன் பண்ணி, பிரதர் ஒரு 5000, பிரதர் ஒரு 10,000, பிரதர் ஒரு 20,000. நம்மகிட்ட தான் இப்போ பிரதர்ஸ் கூட்டிட்டாங்களே. ஆள்கிட்ட காசு கேட்டோம்னா கூட 10 பேர்கிட்ட கேட்டோம்னா ஒரு 50,000 ஆகி போயிடும். இப்படி தான் நம்முடைய எண்ணம் வருது. வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலே ஜெபிக்க சொல்லி ஊரெங்கும் சொன்னாலும் தனக்குன்னு ஒன்று வந்துச்சுன்னா ஊருக்கு தாண்டி உபதேசம், உனக்கு எனக்கு என்ன, நம்ம போய் நம்ம பிரதர்கிட்ட 5000 10,000 கடை வாங்கி இந்த வேலையை முடிச்சிருவோன்ற நம்பிக்கை எங்கே வருது? உலகப் பொருள் மேலே வருது. இவர்கள் கிறிஸ்துவுக்கு பையங்கர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் பணம் பெருகினால் உங்கள் மனதை அதன் மேல் வையாதிருங்க. நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியும் போது, அவருடைய வழியிலே நடக்கும்போது உங்களுக்கு பணம் பெருகும். தேவன் உங்களை கடுமையாக ஆசீர்வதிப்பார். அப்போதும் அந்த பணத்தின் மீது நம்பிக்கை வைக்காதிருங்க. தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருங்க. நான் மறுபடியும் அதை சொன்னதே சொல்கிறேன் பாரு. பிரதமர் மோடி உங்களுக்கு 5000 கோடி கொடுத்துட்டாரு. இனிமேல் அவன் எதுக்கு நமக்கு தேவையில்லைன்ட்டு நம்ம 5000 கோடி வந்துருச்சுல, நம்ம ஜாலியாக இதை வச்சு சமாளிச்சுக்கலான்னா, நாளைக்கே அந்த பிரதமர் மோடி அவனை பிடிச்ச அந்த 5000 கோடி பிடிங்கிட்டு வாடான்னு சொல்லிட்டு எவ்வளோ நேரம் ஆகும்? அவரிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். அவரிடத்திலே சகல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு அவருக்கு விரோதமாக எப்படி வாழ்வீர்கள்? இந்த சிந்தனை மனிதர்களுக்கு வரவே மாட்டேங்குது. அந்த ஜுடைசர்ஸ் வேர் ரீபில்டிங் தட் வால். இயேசு கிறிஸ்து தம்முடைய சிலுவையிலே மறைத்து இருதிரத்தாரையும் ஒன்றாக்கி திரையை 2ஆக கிழித்தார். ஆனால் இந்த யூதர்கள் மறுபடியும் அதை கட்டி கொண்டிருக்கிறார். மறுபடியும் 2ஆக பிரிச்சுக்கிட்டு இருக்கான். நாங்கள் தான் பரிசுத்தவான்கள், மற்றவர்கள்லாம் புறஜாதிகள் அப்படின்னு. ட்ரூ பிலீவர்ஸ் crucify the flesh, they also crucify the world. உண்மையான விசுவாசிகள் மாம்சத்திற்கு அடுத்த காரியங்களை சிலுவையில் அறைந்து போடுகிறார்கள். அவர்கள் இந்த உலகத்தையும் சிலுவையில் அறைந்து போடுகிறார். உலகத்திலும் அதில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுதான் பிடிக்கும்ட்டு. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற என்ன, அன்னைக்கு போய் பார்த்தோம்ல மெட்ராஸில், சோத்து பண்டாரம் தான். எப்படி திங்கிறாங்கன்னே எனக்கு தெரியல. அங்கே போய் இட்லி வாங்குறான், இங்கே போய் சிக்கன் பாயா வாங்குறான், அங்கே போய் புரோட்டா வாங்குறான், இங்கே போய் பூரி வாங்குறான், இங்கே போய் பிரியாணி வாங்கி திங்கிறான். ஒரு நாளைக்கு ஒரு நைட்டுக்கு ஒரு மனுஷன் திங்கிறது 1500 ரூபாய்க்கு திங்கிறான். அது வரிசையாக ஃபுட் கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே பார்த்தாலும் வெறும் ஸ்டாலாக இருக்குது. இட்லி, தோசை, பாயாசம், அது இது. என்ன நைட்டு 12 மணிக்கு இதே திம்பாங்க. ஜேன்னு ஓடுது இந்த உலகத்தில். அது என்ன, செல்ஃபி எடுத்துக்கிறான், ரீல்ஸ் எடுத்துக்கிறான், அதை தின்னுக்கிட்டு இருக்கான். இது நல்லா இருக்கா, அது நல்லா இருக்குன்னு வாயில் வச்சா ஒரு கர்மமும் நல்லா இல்லை. அப்போ இந்த உலகத்தினாலே நிறைந்திருக்கிறார்கள். நான் போய் இங்கே சாப்பிட்டேன் அப்படின்னு ரீல்ஸ் போட்டுக்கிறான். அதை தேடி நானும் போய் சாப்பிட்டேன்னு 10 பேர் பின்னாடியே போகிறான். அப்போ இந்த உலகத்தையும் இந்த உலகத்தில் உள்ளவைகளிலும் நீங்கள் அன்பு கூறாதிருங்கள். இதையெல்லாம் பார்க்கும்போது இதை விட பிரபலமான காரியங்கள்லாம் உலகத்தில் இருக்குது. சூதாடுறாங்க இல்லையா? அன்றைக்கி ஒரு படத்தில் பார்த்தோமே, பணத்தை வச்சு சூதாடுறாங்க. சூதாட்ட கிளப்புகள் நிறைய இருக்குது. என்னென்னமோ மனிதர்களுடைய அப்புறம் குதிரையில் போய் அதில் பணம் செலவழிக்கிறான். அப்புறம் ஆன்லைனில் ரம்மி விளையாண்டுக்கிட்டு இருக்கான். என்னென்னமோ செய்கிறாங்க உலகத்திலே. இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிந்திருக்காத காரியங்கள் லட்சம் காரியங்கள் இருக்குது. என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கா அந்த உலகத்திற்கு அடுத்த காரியங்கள். ஆனால் இது எதுவுமே எந்த மனிதருக்குமே திருப்தி இந்த நாள் வரை கொடுத்ததில்லை. முடிவிலே அவருடைய எண்ணம் எப்படி இருக்குது? புசிப்போம், குடிப்போம், we will die tomorrow. நாளைக்கு செத்துருவாங்க, வாங்க இருக்கிறத சந்தோஷமாக அணிவிச்சிட்டு போவோம். அதே தான் அந்த சதுசேயர்களுடைய நோக்கமாக இருந்தது. they also crucify the world. அப்போ நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினால் இது அல்ல, கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எப்படி நீங்கள் கொடுக்கணும்? அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி தாராளமாக கொடுங்கள், தேவையில் உள்ளவர்களுக்கு. அப்போ யார் தேவையில் உள்ளவர்கள்? அதையும் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். நான் பசியாக இருந்தேன், எனக்கு நீங்கள் ஆகாரம் கொடுத்தீர்கள். யாரெல்லாம் உள்ளபடியே பசியாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு சாதாரணமாக இங்கே சாப்பாடு கொடுங்க. நான் வஸ்திரம் இல்லாதிருந்தேன், ட்ரெஸ் இல்லாத ஏழைகளுக்கு நீங்கள் ட்ரெஸ் வாங்கி கொடுங்க. நான் நோய்வாய்ப்பட்டிருந்தேன், அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். நான் காவலில் இருந்தேன், நான் செய்யாத தப்புக்காக செய்த தப்புக்காக காவலில் இருந்தேன், அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுங்கள். கவலைப்படாதீங்க, நீங்கள் மிகப்பெரிய தவறை செய்து விட்டீர்கள், இறைவனுக்கு விரோதமான தவறை செய்து விட்டீர்கள். ஆனாலும் உங்களுக்கு மன்னிப்பு இருக்கிறது, உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது, ஆண்டவரிடத்திலே மனம் திரும்புங்கள் என்று ஆண்டவருக்கு அவர்களுக்கு ஆறுதல் கொடுங்கள். இதுதான் ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் நம்ம எல்லாருக்கும் போய் கொடுத்துட்டு இருக்க முடியுமா? தெளிவாக இயேசு கிறிஸ்து நம்மை வழி நடத்துகிறார்.
Yet the Judaizers were minding earthly things. இருந்தாலும் எல்லாவற்றையும் கேட்டுட்டு நம்ம கிறிஸ்துவ சபையிலே என்ன சொல்கிறான், இதை செய்ய அதை செய்ய, ஏரோப்ளேன் வாங்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்படிப்பட்ட போதகர்களை பின்பற்றினால் நீங்கள் எங்கே போவீர்கள்? இட் இஸ் த கிராஸ் தட் இஸ் சென்ட்ரல் இன் த லைஃப் ஆஃப் பிலீவர்ஸ். விசுவாசிகளுடைய மைய பொருளாக இருப்பது இந்த சிலுவை. இந்த சிலுவைக்கு விரோதமானவர்கள் யார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த சிலுவையை நீங்கள் பின்பற்றுங்கள். சார் நீங்கள் வேறு சிலுவையெல்லாம் போட்டு பின்பற்றிட்டு போனோம்னா சரியாக வராது, நம்ம போய் என்ன ஆண்டியாக போக வேண்டியதான், இப்படி நிறைய பேர் நினைக்கிறார்கள். ஏன்னா அவர்களை வழிநடத்தினவர்கள் அப்படி பண்ணிவிட்டார்கள். ஒரு சபைக்கு போக வேண்டும், ஒரு ஜெபிக்க வேண்டும் என்பது உங்களுடைய நேரங்களை எல்லாம் கொள்ளையடிக்கிறார்கள் இந்த ஊழியர்கள். நீங்கள் வேலை செய்யாதபடி கொள்ளையடிக்கிறார்கள். தினமும் சாயங்காலம் ஜெபம் பண்ணுவோம், புதன்கிழமைவா ஜெபம் பண்ணுவோம், சனிக்கிழமைவா ஜெபம் பண்ணுவோம், வெள்ளிக்கிழமைவா ஜெபம் பண்ணுவோம், ஞாயிற்றுக்கிழமை பூரா ஊழியம் பண்ணுவோம் வா, இப்படி உங்களுடைய உழைப்பை சுரண்டுகிறார்கள். இதில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நீங்கள் எங்கே இருந்தாலும் தேவனுக்கு சாட்சியாக வாழ முடியும். அவர் கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுங்கள். இவற்றையும் பற்றி கொள்ள வேண்டும், அவற்றையும் விடாதிருக்க வேண்டும், ரெண்டுமே சொல்கிறார். அப்போ தேவனுக்கு உண்மையான பிரியமானவர்களாக இருந்து கொண்டு அவருக்கான காரியத்தில் நம்மளால் வாழ முடியாதா? எப்படி இதற்கான ஞானம் உங்களுக்கு கிடைக்கும்? அவரிடத்துக்கு ஒரு ஃபோன் போடுங்க, ஆண்டவரே நான் என்ன செய்யட்டும் கேளுங்க, ஆண்டவர் உங்களை தெளிவாக வழி நடத்துவார். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆண்டவர் அந்த உலகத்திலே உங்களை ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை மட்டுமே நீங்கள் பற்றி கொண்டு அதற்காகவே இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவை தேடுபவர்களாக இருந்தால் இந்த உலகத்தில் இருப்பவர்களை விட மிகவும் பரிதவிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம்னு பைபிளில் போட்டு. இம்மையும் வேண்டும், மறுமையும் வேண்டும். பரிசுத்தமான வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும். தேவனோடு எந்நேரம் தொடர்பில் இருக்க வேண்டும். இந்த உலகத்திலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் இறைவனுடைய திட்டம். அவருக்கு கீழ்ப்படிந்து ஒரு எதிர்ப்பு வருகிறது என்றால் உடனே அவரிடத்தில் போய் சொல்லி அந்த எதிர்ப்பிலிருந்து மீண்டு வர வேண்டும். அப்பொழுது தேவன் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுப்பார். Something to ponder today. How much thought have you put into the significance of the cross? சிலுவையின் முக்கியத்துவம் குறித்து எந்த அளவுக்கு நீங்கள் சிந்தித்திருக்கிறீர்கள்? In what ways do you glory in the cross? எந்தெந்த விதங்களில் எல்லாம் நீங்கள் சிலுவையிலே மகிமை அடைகிறீர்கள்? அல்லது அந்த சிலுவைக்கு நீங்கள் மகிமையை கொடுக்கிறீர்கள், மகத்துவத்தை கொடுக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மட்டும் இந்த உலகத்திலே நமக்கு இல்லை என்றால் இன்றைய தினத்திலே நமக்கு நிம்மதியும் இல்லை, சந்தோஷமும் இல்லை, விடுதலையும் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் சிலுவையினாலே அத்தனை ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றிருக்கிறோம். சிலுவைக்கு பகைஞர்களை நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ளுங்கள் என்பதுதான் இன்றைய சிந்தனை. சரி.